ஹாய் லேடீஸ். நம்ம காயத்ரி யோகா கிளாஸில் நிறைய டைப் யோகா கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். பேசிக் யோகா, வெயிட் லாஸ் யோகா. இதில் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்காக 1 டேயில் 3 hours 300 rupees யோகா. நிறைய டைப் கிளாஸஸ் நம்ம நடத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ கிளாஸஸும் நடத்துகிறோம். அது ஆஃப்லைனில் மட்டும்தான், மேட்டுப்பாளையத்தில். ஆனால் இந்த எந்த கிளாஸ்லேயுமே எங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு சேர்றதுக்கு டைமே இல்லைங்க அப்படின்னு நிறைய லேடிஸ் சொல்கிறீங்க. டைம் 1 hour நீங்கள் தான் எப்படியோ பிளான் பண்ணி ஒதுக்கணும். உங்களுடைய ஹெல்த்துக்கு கூட 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ டைம் இல்லை ஆனால் நல்லதுன்னு தெரியுது எங்களுக்கு யோகாவில் சேர்றது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, ஃப்யூச்சரில் 24 மணி நேரத்தையும் நம்ம ஒரு நோய் வந்துச்சுன்னா 24 மணி நேரமும் அதுக்குரிய எக்ஸசைஸ் பண்ணவோ டாக்டர் சொன்னாங்கன்னா அதுக்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக மாறிடும். ஏன் நம்ம அந்த நிலைமைக்கு போகணும்? உங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இது மாதிரி நிறைய டைப் யோகா கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைமே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இது மாதிரி தாங்க என்னால் டைம் ஒதுக்க முடியும், அது மாதிரி சொல்லித்தர முடியுமா? இல்லை சண்டே ஃப்ரீ கிளாஸஸ் மேட்டுப்பாளையத்தில் இருக்கவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். என்ன நினைக்கிறாங்க லேடிஸ் அப்படின்னா, ஃப்ரீயாகவே கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம், ஆரோக்கியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கோம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏதோ ஒன்று சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லது, கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி ஊட்டி விடுறீங்க. ஆனால் அதே தப்பு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டானது எது என்ன எல்லாமே தெரியும். ஆனால் டைம் இல்லைன்னு சொல்கிறது சரியான பதில் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷமா இல்லை 20 நிமிஷம் டைம் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுக்குன்னு கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் நோய்கள் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்காக பயப்படணும்னு சொல்லலை, நம்ம வருமுன் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.